நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு நலத்திட்ட நிகழ்ச்சிகளில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டிருந்தார். வனத்துறை சார்ந்த நிகழ்ச்சிகளிலும் அவர் பங்கேற்ற நிலையில் வனத்துறை சார்ந்த நிகழ்ச்சிகளில் அந்த துறையுடைய அமைச்சர் ராஜகண்ணப்பன் பங்கேற்கவில்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை தகவல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் நீலகிரியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய நிலையில் வனத்துறை சார்ந்த நிகழ்ச்சிகளிலும் அவர் பங்கேற்றார். அப்போது அந்த துறையுடைய அமைச்சர் ராஜகண்ணப்பன் உடன் பங்கேற்கவில்லை. அந்த நிலையத்தில் அவர் சென்னையில் முகாமிட்டிருந்ததாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், முதலமைச்சருடைய நிகழ்ச்சியை புறக்கணித்தாரா அமைச்சர் என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம்? வணக்கம். தமிழக முதலமைச்சர் சுமார் 4 நாட்களாக நீலகிரியிலே தங்கியிருந்தார். குறிப்பாக அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்று பல நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்தார். குறிப்பாக அதில் வனத்துறை நிகழ்ச்சிகளும் பல அடக்கும். குறிப்பாக தெப்பக்காடு யானைகள் முகாமிலே 5 கோடி ரூபாய் செலவிலே 44 அரசு குடியிருப்புகளுடன் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த யானை பாகன்களுக்கான மாவுத் கிராமத்தை முதலமைச்சர் திறந்து வைத்தார். அது மட்டுமல்லாமல் தொரப்பள்ளி முதல் தெப்பக்காடு வரை 5 கோடி செலவிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வான்வழி தொகுப்பு கம்பிகள் சேவை திட்டத்தையும் அவர் தொடங்கி வைத்தார். இப்படி பல்வேறு வனத்துறை சார்ந்த திட்டங்களை முதலமைச்சர் தொடங்கி வைத்த சூழலில் அந்த இடத்தில் வனத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் பங்கேற்காதது ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. இத்தனைக்கும் வனத்துறை செயலாளர் சுப்ரியா சாஹூ உள்ளிட்ட பல்வேறு வனத்துறை அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருந்தார்கள். வழக்கமாக ஒரு துறையினுடைய நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்று சொன்னால் அதில் அந்த துறையினுடைய அமைச்சர்கள் பங்கேற்பது வழக்கம். இதே ஊட்டியிலே தோட்டக்கலைத்துறை சார்பிலே தான் அந்த மலர் கண்காட்சி நடைபெற்றது. அதில் அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய MRK பன்னீர்செல்வம் பங்கேற்றார். அதே போல செய்தித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மு.பி. சுவாமிநாதன் கூட பக்கத்து மாவட்டமாக இருந்தாலும் அவரும் வந்து பங்கேற்றிருக்கின்றார். நீலகிரியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராசா அவர் பங்கேற்றிருக்கின்றார். இப்படி துறை சார்ந்த அமைச்சர்கள் எல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள். கடந்த மாதம் ஏப்ரலிலே நீலகிரிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்றிருந்தார். அப்போது மருத்துவத்துறை சார்ந்த அந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். மருத்துவ கட்டிடங்கள் போன்றவற்றை திறந்து வைப்பது உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருந்தார். அப்போது அமைச்சர் சுப்பிரமணியம் அவர் துறை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி என்பதனாலே சுப்பிரமணியம் அவர்களும் பங்கேற்றிருந்தார். இப்படி ஒவ்வொருவரும் அவர்கள் துறை சார்ந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கும் போது ராஜகண்ணப்பன் மட்டும் வனத்துறை சார்ந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்காதது ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. 4 நாட்களில் ஒரு நாள் கூட சென்று அவர் அந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்காதது கேள்வியை எழுப்பியிருக்கின்றது. அதே நேரத்தில் அவர் இந்த 4 நாட்களில் சென்னையில் முகாமிட்டிருந்தார். அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றோ அல்லது வேறு காரணங்களோ மருத்துவ காரணங்களோ கூற முடியாத சூழல் தான் இருக்கின்றது. குறிப்பாக சென்னை மேற்கு மாவட்டம் அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளிலே திமுக சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்கா மற்றும் கிண்டி சிறுவர் பூங்கா ஆகிய அந்த பூங்காக்களிலே சென்று அவர் ஆய்வு நடத்தியிருக்கிறார். வனத்துறை அமைச்சர் என்ற அடிப்படையிலே தான் இந்த உயிரியல் பூங்கா, அந்த ஜூ, அதே போல கிண்டியில் இருக்கக்கூடிய சிறுவர் பூங்கா ஆகியவற்றை எல்லாம் பார்வையிட்டு அதில் சில மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். அதே காலகட்டத்தில் அதே நேரத்தில் நடைபெற்ற முதலமைச்சரின் நிகழ்ச்சியிலே அவர் பங்கேற்காதது ஏன் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. இந்த 4 ஆண்டுகளில் அதிகம் சர்ச்சைக்கு உள்ளான ஒரு அமைச்சர் இருக்கிறார் என்று சொன்னால் அது அமைச்சர் ராஜகண்ணப்பனாக இருந்திருக்கின்றார். முன்னாள் அமைச்சர் பொன்முடியும் அதில் இருந்திருக்கின்றார். பொன்முடி அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார். அவரது சர்ச்சை ஓய்ந்திருக்கின்றது. ஆனால் ராஜகண்ணப்பன் பொறுத்தவரையிலே இதுவரை அதிக முறை அமைச்சர் அவையிலிருந்து மாற்றப்பட்ட ஒரு அமைச்சராக இருந்திருக்கின்றார். அவர் முன்பு பால்வளத்துறை அமைச்சராக இருந்தார், காதித்துறை அமைச்சராக இருந்தார். அதற்கு முன்பு முதலிலே போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார். பிறகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருந்தார். இப்படி பல்வேறு அமைச்சரவையிலே அவர் பல மாற்றங்கள் செய்யப்பட்டு தற்போது அவர் வனத்துறை அமைச்சராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவர் ஏன் முதலமைச்சர் பங்கேற்ற முதலமைச்சர் தொடங்கி வைத்த இந்த வனத்துறை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவில்லை? திமுக தலைமை அவர் மீது ஏதேனும் கோபமாக இருக்கின்றதா என்றும் கேள்வி எழுகின்றது. அவர் தரப்பிலே விசாரித்த போது இது தொடர்பான உரிய விளக்கங்கள் எதுவும் கிடைக்கப்படவில்லை. ஆனால் அவர் இந்த நிகழ்ச்சியை புறக்கணித்தது ஏன் அல்லது கலந்து கொள்ளாதது ஏன் என்ற கேள்விக்கு மட்டும் இன்னும் அப்படியே இருக்கின்றது.